ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சார் நோட்டீஸ் போர்டில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஆடியோவையும் கேட்டுட்டிங்கன்னா சூப்பர். நீ என்ன இருக்கிற எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையுமே கண்டிப்பாக இந்த ஆடியோ நீங்கள் கேட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்மளோட அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டில் சார் இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்து கேட்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுமே நல்லா கிளியராக இருப்பாங்க. சரிங்களா? எல்லாமே நம்ம எஸ்பிஓவில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஃபுல் அப்டேட்டடோட அவங்களும் இருப்பாங்க. உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டவுன்லைனர்ஸை நோட்டீஸ் போர்டுக்குள்ளே வர வைக்க பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம டாபிக் வைஸாக ஆடியோஸ் என்னென்ன ரிலேட்டடாக போட்டிருக்காருன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சார் அதுக்கு தான் எல்லாருக்குமே கரெக்டாக எந்தெந்த டாப்பிக்கு யாருக்கு யூஸ் ஆகும்ன்ற ரீசனுக்காக டாபிக் ப்ளஸ் அதுக்கு உண்டான ஆடியோவை கிளியராக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை ஒன் பை ஒன்னாக பாருங்கள். சரிங்களா? எந்த ஆடியோமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓட லிங்க்கு எங்கே விசிபிள் ஆகும், யாரெல்லாம் அதில் ஜாயின் பண்ணணும் அன்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீடியா பூஸ்டர் டாஸ்க்கு, அதை வந்துட்டு எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு செகண்ட் ஆடியோவில் இருக்குது. அதே நெக்ஸ்ட் ஆடியோவில் வந்துட்டு கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க்கு, உங்களோட டாஸ்க் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அங்கே சார் கொடுத்துருக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு தான் அர்த்தம். சரிங்களா? சார் ஆடியோலையுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே சேம் டைம்ஸ் நம்மளுக்கு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ்லேயுமே நம்மளுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்ற ஒரு வீடியோ, டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோவாகவே சார் மேக் பண்ணி போட்டிருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக அது ஒரு முறை உட்காந்து கிளியராக பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட டாஸ்க் வந்துட்டு ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்துட்டு நான் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்துட்டு பை மிஸ்டேக்காக நான் செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது. அதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நான் நார்மலாக கண்டென்ட் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குக்கே நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸாக இருந்தால் நீங்கள் எனி ஒன் கமெண்டர்ஸ்க்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் சார் சொல்லியிருக்காங்க, உங்களோட நேமும் ஸ்டாஃப் ஐடி, என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க, என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களோ அதை ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்காகவே மாற்றி விட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு ஓல்டு பெண்டிங். ஓகேங்களா? ஓல்டு பெண்டிங் ரிக்வெஸ்ட் வந்துட்டு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு அடுத்த ஆடியோவில் கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக ஏன் இன்னும் பேமெண்ட் வரல, ஏன் இன்னும் பேமெண்ட் வரலன்னு கேட்குற உங்களை யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து அந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்க வைங்க. அப்போ உங்களை அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என்ன நடந்துட்டுருக்குன்ற ஒரு டீட்டெயில்ஸ் அவங்களுக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கனால அந்த ஆடியோவையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆடியோ வந்துட்டு இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆடியோ. சரிங்களா? மற்ற ஆடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் ஓகே, இந்த ஆடியோ வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட லாஸ்ட் டவுன்லைனர் வரைக்கும் கொண்டு போய் சேருங்க மீன்ஸ் அவங்களையுமே கேட்க வைங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்களே கூட ஷேர் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் தான். என்னென்னா ஓல்டு சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ், ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பட் இன்னும் என்னோட பர்ச்சேசிங் கம்ப்ளீட் பண்ணலைன்ற பர்சன்ஸாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இன்னும் 15 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களோட பிளானை அப்கிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேஃப். ஓகேங்களா? இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது இந்த ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அது பிரகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட டவுன்லைனர்ஸ்க்கும் கொண்டு போய் சேருங்க, ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. எத்தனை நாள் டைம் இருக்குது, என்ன பண்ணால் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும், என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இங்கே நம்மளுக்கு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஒன்றும் சேல்ஸ் டீமாக கன்வெர்ட் பண்ணணும், நம்ம சேல்ஸ் டீம்லேயே கண்டினியூ பண்ணணுன்னா ஒன்று எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா பைமோட்டில் எலைட் லேர்னிங் மெம்பர்ஷிப்புக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எனி ஒன் பர்ச்சேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டீம்லேயே கண்டினியூ பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணுன்றது சார் ஃபுல்லாக ஆடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஓல்டு மெம்பர்ஸ் வந்துட்டு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு உண்டான சேல்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி உங்களோட கூப்பன் கோட்ஸை வச்சு நீங்கள் பைமோட்டோ ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட ஷாப்பிங்கை
ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அது வந்துட்டு தேர்ஸ்டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த கூப்பன் கோடை வச்சு அந்த பர்ச்சேசிங்கன்றதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் அந்த கூப்பன் கோட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஆடியோ வந்துட்டு கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில மெம்பர்ஸ்க்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு கூப்பன் கோட்ஸ் ஆட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அது வந்துட்டு ஏதாவது ஒரு கமெண்டர்ஸ்க்கு நீங்கள் உங்களோட நேமு, ஸ்டாஃப் ஐடி, பைமோட்டோட ஐடி, என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அட்மின் சைட்லேருந்து அதை செக் பண்ணி உங்களுக்கு அந்த கூப்பன் கோட்ஸ் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எனி ஒன் கமெண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான ஆடியோ இதில் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆடியோவில் என்ன கொடுத்துருக்காருன்னா, சார் பைமோட் அப்ளிகேஷனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஷாப்பிங் அண்ட் பர்ச்சேசிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஓகேங்களா? ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எங்கே போயிட்டு எப்படி பண்ணணுன்றதை இந்த ஆடியோவில் கிளியராக சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா நீங்கள் கிளியராக அதை புரிஞ்சுட்டு பண்ணிக்குவீங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருமே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யாருக்காவது நியூவாக ரெஃபரல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்க் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்கள 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்க சொல்லுங்கள். பார்த்ததுக்கப்புறமா அவங்கள வந்து அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுக்கு எதனால் இந்த லிங்க் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய பேர் இன்ட்ரடியூசருக்கு வந்துட்டு இது ஒரு கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் சொன்னால் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு. அதனால நம்மளுக்கு நியூ ஜாயினர்ஸ்க்கு வெல்கம் கிட்ட என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவர் ப்ரோக்ராம்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? வெல்கம் கிட்டு வெல்கம் கிட்ட டிஸ்பிளேன்னு சொல்லிட்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்கம் கிட்ட அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 30 ப்ராடக்ட்ஸ்னு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வெல்கம் கிட்டில் வரும். அதனால் நீங்கள் யாரும் உரி பண்ணிக்க வேண்டாம். தாராளமாக வெல்கம் கிட் எது வருமோ எப்படி வருமோன்ற ஒரு டென்ஷன் வேண்டாம். யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் வரும். நம்ம ஆஸ் யூஷுவலாக டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் வரும். அதனால் நீங்கள் தைரியமாக அந்த வெல்கம் கிட்க்கு ரெஃபரல் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாரும் இந்த ஆடியோஸ் எல்லாரையும் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எஸ்பிஓ பற்றி யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க, குறை சொல்லிட்டு திரியிறாங்க அந்த பீப்புள்ஸ்க்கான ஒரு கிளியரான ஒரு ஆடியோவாக இது போட்டிருக்காரு சார். இதை கேட்டாலே யாரும் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸை இன்னும் ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு நியூ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓட லிங்க் வந்துட்டு எரர் ஷோ ஆகிட்டு இருந்தது. பட் வந்துட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்ற ஆடியோஸ் வந்துட்டு சார் இதில் சொல்லியிருக்காங்க. இனிமேல் அது யார் வேணாலும் போய் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். யாருக்கு விசிபிள் ஆகுதோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்துட்டு டிக்கெட் ரைஸிங், யாரெல்லாம் டிக்கெட் ரைஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஆடியோ இங்கே கொடுத்துருக்காரு சார், சரிங்களா? இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. எல்லா ரீசனுக்காகவும் போய் டிக்கெட் ரைஸ் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. அங்கே வந்துட்டு ஓன்லி ஃபார் டாஸ்க் ரிலேட்டட், அதுக்கப்புறமா ஐடி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் டிக்கெட் ரைசிங் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். அதர்வைஸ் எல்லா கொஷின்ஸுக்குமே உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு நோட்டீஸ் போர்ட்லேயே கிடச்சிரும், சரிங்களா? நீங்கள் அங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு நோ யூஸ். அவங்க அட்மின்ஸில் இருந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுமே நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்ற ஒரு ரிப்ளை தான் உங்களுக்கு வரும். அதை விட நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு நோட்டீஸ் போர்டோட ஆடியோ ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அதனால் யார் டிக்கெட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்ற ஆடியோ இந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாஸ்க் எதனால் ரிஜெக்ட் ஆகுதுன்ற ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரான ஆடியோ சார் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ஷன் பண்ணணுன்ற ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆடியோ இதை கேட்டிங்கனாலே உங்களோட டாஸ்க் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகாமல் அப்ரூவல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டீஸ் போர்டோட ஆடியோஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்போ டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே எல்லாரும் போயிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட்டாக டிக்கெட் ரைசிங்கில் கொண்டு வராங்க. எனக்கு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு யாருக்கெல்லாம் டாஸ்க் எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நம்மளுக்கு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை கேட்காத பர்சன்ஸ் மறுபடியும் போய் கேட்டுருங்க. இந்த ஆடியோவில் அது கிளியராக இருக்குது, சரிங்களா? யாருக்கெல்லாம் இப்போ டாஸ்க் எனேபிள் ஆகிருக்கு, டாஸ்க்கு கண்டினியூ பண்ணணுன்னா நம்ம அடுத்து
எனேபிள் ஆகாமல் இருக்கிறவங்க டாஸ்க் பண்ணணுன்னா அதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கும் டாஸ்க்ன்றது எனேபிள் ஆகும். சரிங்களா? அதனால் அதுக்கு தான் சொல்லுது நோட்டீஸ் போர்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் அண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் இப்போ அப்டேட் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இப்போ வந்துட்டு அது ரிலேட்டடாகவும் சார் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. அந்த ஆப்ஷன் வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த நோட்டீஸ் போர்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அது வந்ததுக்கப்புறமா யாருக்கு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணுமோ அவங்க போயிட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷனில் எலைட் மெம்பர்ஷிப் வந்துட்டு அது யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்ன்ற ஒரு டீட்டெயில்ஸ் இந்த ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எப்படி பண்ணணுன்ற ஒரு ஆடியோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு பைமோட் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகேங்களா? அதில் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் வரவங்களுக்கு என்ன பண்ணணும், எங்கே போய் காண்டாக்ட் பண்ணணும்ன்ற டீட்டெயில்ஸ் இந்த ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பைமோட் ரிலேட்டடான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சரிங்களா? நான் எங்கே போய்ட்டு நீங்கள் எப்படி யாரை காண்டாக்ட் பண்ணணும், அதோட வாட்ஸ்அப் நம்பர் எங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் என்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஆடியோ. யாருக்கெல்லாம் வாலெட் டிடக்ஷன் அண்ட் ஐடி சஸ்பெண்டட் நடக்கும்ன்ற ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ இது போட்டிருக்காரு சார். இதை கேட்டிங்கனால யாருக்கெல்லாமே வாலெட் அமௌண்ட் டிடக்ஷன் ஆக போகுது, வாலெட் அமௌண்ட் டிடக்ஷன் ஆகக்கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணி அவங்களோட ஐடி அப்டேட் பண்ணணும் என்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் யாரோட ஐடி சஸ்பெண்டட் ஆகும்ன்ற ஒரு டீட்டெயில்ஸுமே இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. இதை கேட்டிங்கனாலே உங்களுக்கு உங்களோட ஐடி சஸ்பெண்டட் ஆகாமல் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஆடியோ வந்துட்டு டாபிக் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அடுத்தது வந்துட்டு இப்போ எல்லாருமே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா? அந்த கூப்பன் கோட்ஸை வச்சு அதை எப்படி அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறீங்க, உங்களோட கூப்பன்ஸை வச்சு வெளியில் ஜென்ரல் யூசர்ஸை எப்படி உங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க, அது அந்த ஜென்ரல் யூசர்ஸ் உங்களோட கூப்பன்ஸை வச்சு அவங்க எப்படி ஷாப்பிங் பண்ண போகிறாங்க, அப்படி ஷாப்பிங் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் வரப்போகுதுன்ற ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோஸ் இதில் இருக்குது. சரிங்களா? இது கேட்டிங்கனாலே யாரெல்லாம் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஆடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டிங்கன்னா ஜூலை 31 அப்புறமா உங்களோட கூப்பன்ஸ் வந்துட்டு எப்படி சேல் ஆகும்ன்ற ஒரு மெத்தட் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட சார் கொடுத்துருக்காங்க. அதையும் கேட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆடியோஸ் வந்துட்டு எல்லா அப்ளைனர்ஸ் அண்டு குரூப் லீடர்ஸ், குரூப் அட்மின்ஸ் இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் காமனாக சொல்லியிருக்கிற இம்பார்ட்டண்ட் ஆடியோ, அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஆடியோ இது. இதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே நெக்ஸ்ட்டு யார் குரூப்பில் வந்துட்டு நம்மளுக்கு அன்வான்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வாலெட் டிடெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வருவாங்க. இந்த 15 டேஸ் வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது எல்லா குரூப் அட்மின்ஸும் குரூப் லீடர்ஸ் அப்ளைனர்ஸ் பண்ண வேண்டியது இந்த ஆடியோஸை கிளியராக கேட்டு வச்சுக்கோங்க. கேட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் தான் அப்போ அவங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா எல்லா குரூப்ஸ்க்குமே இப்போது ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இது. சரிங்களா? யாருக்கெல்லாம் வாலெட் டிடெக்ஷன் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் ஐடி சஸ்பெண்டட் ஆக போகுதுன்ற ஒரு டீட்டெயில்ஸு இத்தனை ஆடியோலையுமே சார் எல்லா ஆடியோலையுமே அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து திரும்பவும் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நோ ஆன்சர் தான் சொல்ல முடியும். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுருங்க. சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆடியோ சொல்லியிருக்கிறது சார் என்னென்னா பேமெண்ட் ப்ரூஃப் பற்றி. ஓகேங்களா? பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுறதே கிடையாது. பேமெண்ட் ரிசீவ் ஆனாலுமே நம்மளுக்கு வந்துருச்சா ஓகே அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் நம்ம ஷேர் பண்ணணுன்றது கிடையாது. எனி1 கமெண்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த கமெண்டர்ஸ் வந்துட்டு அதை ஸ்கிப் பண்ணாமல் கொண்டு போய் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் அதை நாங்கள் சேர்த்துருவோம். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சா ஆன உடனே உங்களுக்கு பை மெயில் மூலயமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? அதே மெயில்லையே உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபை ஷேர் பண்ணணுன்றதையும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அதே ஃபார்மேட்டில் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா உங்களுக்கு அந்த டைமிங். ஏதாவது ஒரு கமெண்டர்ஸ்க்கு அந்த ஃபார்மேட்டில் உங்கள் பேமெண்ட் ப்ரூஃபை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. சரிங்களா? ஏன்னா அது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகுது, அதோட பேமெண்ட் ப்ரூஃபை ஷேர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறதால
அடுத்த பேமெண்ட் உங்களுக்கு என்ன ஆகுமன்ற ஒரு டீட்டெயில்ஸ் இந்த ஆடியோவில் இருக்குது. அது அட்மின் சைட்லேருந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது மெம்பர்ஸ் ஆகிய உங்களோட பொறுப்பு தான். சரிங்களா? ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறதே நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக தான். இல்லை நான் கேட்க மாட்டேன், நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக லாஸு கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? கம்பெனி நம்மளுக்காக நம்மளோட கம்பெனியை நம்பி போட்ட ₹1 கூட லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஓடிட்டுருக்காங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. சரிங்களா? அதனால் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதால நம்மளுக்கு எதுவும் பாசிட்டிவ் நடக்க போகிறது கிடையாது. நெகட்டிவிட்டி மட்டும்தான் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸை மட்டும் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா நெகட்டிவ்ஸ் கம்பெனிங்க நிறைய இருக்குது. அது யாரும் போய்ட்டு எங்கேயும் நம்ம பேசுகிறது கிடையாது. பாசிட்டிவ் மட்டுமே பண்ணுற கம்பெனியை நம்ம நிறைய நெகட்டிவ்ஸ் தான் பேசுகிறாங்க நம்ம மெம்பர்ஸ். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ஆடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்டடோடு இருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம SBO என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகுது, என்னென்ன பண்ண போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.